FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, அநேக விண்ணப்பங்களை வைத்து வைத்து ஒன்றும் எனக்கு கேட்கப்படவில்லை, நான் எந்த பதிலையும் பெற்றதாக தெரியவில்லை என்று சொல்லி நீ ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் எதையெல்லாம் வேண்டிக் கொண்டான்? யார் இவன்? யாபேஸ் என்றவன் தேவனை நோக்கி வேண்டுகிறான். ஆண்டவரே, நான் இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆகையால் நீர் எனக்கு ஒரு விசாலமான ஒரு இடத்தை தர வேண்டும். நான் ரொம்ப கூனி குறுகி போயிருக்கிறேன், எல்லாரும் ரொம்ப கேலி பண்றாங்க. எங்க அம்மா எனக்கு யாபேஸ்னு பேர் வச்சதுனால இவன் தீங்குக்குரியவன், இவன் வேதனைக்குரியவன் சொல்லி என் பேரையே ரொம்ப கேவலமா பேசி என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. என்னால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அவமானத்தோடு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நின்று தேவனை நோக்கி பார்க்கிறான். கர்த்தாவே, நீர் எனக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி. இதே சூழ்நிலையோட நீங்க இருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் நீங்க வெட்கப்பட்டு உங்க பேரு ரொம்ப டேமேஜ் ஆகி உங்களை பார்த்து உங்க பேரை கூப்பிடுறவங்க கூட நக்கலா கூப்பிடுறாங்களா? உங்க பேரை உச்சரிக்கும் போது கூட அவன் தானே அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்களா? பயப்படாதீங்க. யாபேசுடைய வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வேண்டுதலையும் கேட்டு, உங்களுடைய ஜெபத்தின் வேண்டுதலையும் கேட்டு, உங்கள் கதறுதலின் வேண்டுதலை கேட்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? எதையெல்லாம் வேண்டிக் கொண்டீர்களோ இதை யாபேசுடைய வாழ்க்கையை மனிதன் மாற்ற முடியாது, ஆனால் யாபேஸ் வேண்டிக் கொண்ட தேவன் மாற்ற முடியும், மாற்றி முடித்தார். யாபேசுடைய சூழ்நிலையை அவள் தாய் தகப்பனார் மாற்ற முடியாது, ஆனால் யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டபடினாலே தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் குறிச்சு மனுஷங்களுக்கு முன்னாடி போய் நின்று இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த காரியத்துக்கு என் கூட வருவீங்களா? இதை உங்களால முடியுமான்னு சொல்லி நிறைய காரியங்களை குறிச்சு நீங்க அவங்ககிட்ட கேட்டு கேட்டு சலித்து போயிருக்கலாம், சளைத்து போயிருக்கலாம், அல்லது சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ அவங்க கிட்ட இவங்க கிட்ட நீ போகாம என்னை நோக்கி நீ வேண்டிக்கொள், என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி நீ பார், அப்பொழுது நீ வேண்டிக் கொண்டதை நிச்சயமாய் உனக்கு நான் அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார்கள். அன்பான பிள்ளைகளே, பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறவரை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். விசுவாசிங்க. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை தலைகீழாக மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறி நீங்கள் விரும்புகிறது போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அமைத்துக் கொடுத்து நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.